சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் 2025 வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் 2025. இந்த தேர்வு டிஆர்பியோட அடுத்த அறிவிப்பு சொல்லி டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு 4th பேஜானது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 4th பேஜோட நம்ம என்ன செய்கிறோம், பேஜ் நிறைவு கொடுத்து இனி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான பயிற்சிகள் தேர்வுகள் தான். புதியதாக எந்த பேஜும் அடுத்து நம்ம ஆரம்பிக்கலை. ஏன்னா இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பேஜை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறீங்க. ஸோ இந்த 4th பேஜோட நம்ம நிறைவு பெறலாம் என்பதை அடிப்படையாக கொண்டு இறுதி வாய்ப்பாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். 2025 நோட்டிஃபிகேஷன் 2026 மார்ச்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தேர்வு இருக்கும்னு சொல்லி இருக்கக்கூடியதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த், அது கூட கம்மி தான். ஸோ இந்த 5 மந்த்தில் எப்படி பார்த்தீங்கன்னா இதை ப்ரிப்பரேஷன் பண்ணி வெற்றி பெற முடியும், இதை வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, ஸோ எல்லாத்தையுமே உள்ளடக்கிய இந்த 4th பேஜை நம்ம சுபைக்குழு ஆசிரியர்களுக்கு உருவாக்குறோம். ஸோ ஏற்கனவே நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிஇஓ எக்ஸாமிற்கு எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும், வேர் டு ஸ்டடி, எந்த புத்தகத்தை படிக்கணுங்கிறத தெளிவாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 நிமிடம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 வினாக்கள். இந்த 150 வினாக்களில் முழுமையான மதிப்பெண் பெறுவதற்கு 6th இருந்து 12th வரைக்கும் பள்ளி பாட புத்தகத்தை எங்கெங்கே படிக்கணும், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூல புத்தகங்கள், ஆசிரியருடைய புத்தகத்தை எந்தெந்த சப்ஜெக்டுக்கு படிக்கணும் என்பதை தெளிவாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம். அதை அடிப்படையாக வைத்து ஒரு சூப்பரான பிளான், அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய வெற்றிக்கான வழிமுறை. ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட எக்ஸாமில் பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நம்முடைய சுபைக்குழுவானது ஆசிரியர்களுடைய வெற்றிக்கு ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தியிருந்தோம். அதே மாதிரி டிஎன்டிஇடி எக்ஸாமிற்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டும் போக அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு தான் இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இதுலேயும் ஆசிரியர்கள் வெற்றி பெற்று பணிக்கு செல்ல வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பேஜ் 4th பேஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 4th பேஜோட ஸ்பெஷாலிட்டி என்ன, 4th பேஜில் நம்ம வேறு என்ன உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலை உங்களுக்கு நம்ம நினச்சிச்சிரோம் கொடுத்துறோம். சரிங்களா, ஸ்டடி மெட்டீரியலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 200 தேர்வுகள், இந்த 200 தேர்வுகளுடைய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின்ஸ் ஆன்சர் கொஸ்டின் பேங்க்கு உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் இந்த பேஜில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிடைச்சிருது, அந்த மெட்டீரியலை படிக்கிறீங்க. ஸோ ஏற்கனவே நேற்று நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேர் டு ஸ்டடி வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த புத்தகத்தை படிக்கணும் எல்லாத்தையுமே தொகுத்ததை நம்ம உங்களுக்கு என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். அது போக 200 தேர்வு, அது போக கொஸ்டின் பேங்க். இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இது போக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 1 லைனர் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 1 or 2 மந்தில் இந்த 1 லைனரோட பிடிஎஃப்பும் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். படிக்க வேண்டியதை முழுமையாக தொகுத்து கொடுக்க வேண்டியது சுபைக்குழுவினுடைய கடமையாக ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன செய்கிறோம், தொகுத்து கொடுத்துறோம். படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ அப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல், அதே போல் கொஸ்டின் பேங்க், டெஸ்ட் பேஜ், 1 லைனர். ஸோ இதை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 2 மெத்தடில் உங்களுக்கு கொடுக்குறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த 4th பேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்,
ஃப்ரீ வெர்ஷனில் 4th பேஜ் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரீ வெர்ஷன் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இதில் வந்துடுது. சரிங்களா? ஃப்ரீ வெர்ஷனில் என்ன பண்ணுறோம், ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். அது போக 200 தேர்வுகள், சரிங்களா, 200 டெஸ்ட்டு, அதை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் டிகிரி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு எல்லாமே ஸ்கூல் புக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் எல்லாமே கவர் பண்ணி 200 தேர்வுகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 200 தேர்வுகள் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது போக ஒன்லைனர் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். சப்ஜெக்ட் வைஸாக ஒன்லைனர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது போக 50,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஷின்ஸ் ஆன்சர், இந்த 50,000 கொஷின் சப்ஜெக்ட் வைஸாக என்னங்கிறது லாஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ 50,000 கொஷின்ஸை உள்ளடக்கிய கொஷின் பேங்க். ஸோ அப்போ ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ், ஒன்லைனர், கொஷின் பேங்க். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு எதையுமே பார்க்க வேண்டாம். ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம உருவாக்கி ஃப்ரீ வெர்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இதை நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நவம்பர் 15 இதற்கான இறுதி நாள்னு சொல்லி இந்த ஆப்ஸுக்கான அமௌண்ட்டு ₹500 மட்டும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் இந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். ஸோ எல்லாமே ஆன்லைனாக தான் இருக்கும். நீங்கள் பிரிண்ட் எடுக்க முடியாது. ஆன்லைனில் வச்சு உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். சுபிக்குழு ஆசிரியர்களுக்காக இதை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ இதை பிரிண்ட் எடுக்க வாய்ப்பில்லை. ஆன்லைனில் லைஃப் டைம் வரைக்கும் எத்தனை முறை வேணுனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் நான் எழுதுறது, நம்ம பிரிண்ட் எடுக்க முடியலையே சொல்லும் பொழுது இதற்கான ஓஎம்ஆர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஓஎம்ஆரை பிரிண்ட் எடுத்து நீங்கள் நினச்சிறீங்க மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி அதில் கொஷின்ஸ்னு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த கொஷினை ஓப்பன் பண்ணி நீங்கள் நினச்சிறீங்க ஓஎம்ஆரில் எழுதுறீங்க டெஸ்ட்டு. அடுத்து ஆன்சர்ங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதற்கான ஆன்சரை வச்சு ஓஎம்ஆரை செக் பண்ணுறீங்க. இதே போல் தான் கொஸ்டின் பேங்கையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியலை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டடி மெட்டீரியலை படிச்சுக்கலாம். ஒன்லைனரை ஓப்பன் பண்ணி ஒன்லைனரை ஒவ்வொரு டாபிக் வைஸாக நீங்கள் படிச்சுக்கலாம். எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸாக உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இது மொபைல் ஆப்ஸுக்கு 500 பே பண்ணால் போதும். ஸோ இது நல்லா கவனிங்க. ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு அதே போக 200 டெஸ்ட் 2 மட்டும்தான் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே போல் 200 டெஸ்ட், இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட 17 புத்தகம். இந்த 17 புத்தகத்தினுடைய பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ அது போக 200 டெஸ்ட்டு 200 டெஸ்ட், ஒவ்வொரு டெஸ்ட்டும் 100 கொஷின் கிட்ட 200 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு கொஷினும் வாரத்தில் 3 நாட்கள் தேர்வு நடக்கும். ஒவ்வொரு கொஷினோடைய பிடிஎஃப் ஆன்சரோட பிடிஎஃப் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் எழுதிக்கலாம். பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெய்டு வெர்ஷன் டெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ₹1500 இதற்கான நுழைவு கட்டணம் 1500, கிட்டத்தட்ட 200 தேர்வு. அந்த தேர்வுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இது ரெண்டும் உங்களுக்கு இருக்கும். அப்போ ஒன்லைனர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சருங்கிறது வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுக்கல. ஸோ தனியாக நீங்கள் இதற்கான அமௌண்ட் கட்டி நீங்கள் தேவைங்கிற பட்சத்தில் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 500 கட்டி மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன். ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு எல்லாமே மொபைல் ஆப்ஸில் இருக்கும். பெய்டு வெர்ஷனுங்கும் போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் 2 நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை மட்டும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கான பயிற்சிகள் யூடியூப்பில் நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். யூடியூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ இதற்கான எக்ஸாம் என்ன, இந்த எக்ஸாம் எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம், இந்த 4th பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ இந்த 4th பேஜை ஆரம்பிக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 23
2025 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இதை உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஆரம்பிக்கிறோம். அதற்கு முன்பாக ஆசிரியர்கள் முழுமையாக இதில் இணைஞ்சிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தேர்வுக்கான ஷெட்யூல் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ முதல்ல தேர்வு எண் 1 என்ன, சங்க இலக்கியமும் சங்கம் பற்றிய குறிப்புகளும் தமிழ்ல. தேர்வு 2ன்னா பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்று தேர்வு நம்பரு, அதை என்ன சப்ஜெக்டில் இருக்குது, அதற்கான டாபிக், அதற்கான டோட்டல் கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ணணுமா, பெய்டு வெர்ஷனில் யூஸ் பண்ணணுமாங்கிறது ஆசிரியர்கள் உங்களுடைய சாய்ஸுக்கு நான் விட்டுறேன். ஸோ எதுனாலும் சரி, வெற்றி பெற வேண்டும், அதற்கு தேவையான வழிமுறைகளை எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு இதில் உருவாக்கி கொடுக்குறோம். டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. ஸோ வேறு எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பேட்டர்னில் உங்களுக்கு 5 மார்க் டெஸ்ட்டும் இதில் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், கண்டக்ட் பண்ணி கொடுத்துறோம். ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபைக்குழுவை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம் ஆனது உங்களுக்கு நவம்பர் 23 ஆரம்பிக்கிறோம். டிஆர்பி எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் 200 தேர்வுகள், வாரத்தில் 3 நாட்கள், திங்கள், புதன் மற்றும் சனிக்கிழமை இந்த எக்ஸாம் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு டெய்லி டெஸ்ட்டாக இதை மாத்திரம். இந்த டெஸ்ட்டை நம்ம நினைச்சிடறோம் 2 ப்ராசஸில், ஒன்று மொபைல் ஆப்ஸ், இன்னொன்று வாட்ஸ்அப். மொபைல் ஆப்ஸுங்கும்போது அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேங்க்கு, டெஸ்ட் பேஜ், ஒன்லைனர் எல்லாமே ஆன்லைனாக கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஆன்லைனாக நினச்சிலாம் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் கிடையாது. அப்போ அந்த ஃப்ரீ வெர்ஷனுக்கு 500. ஏற்கனவே நவம்பர் 15 கடைசி நாள்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த நவம்பர் 15 இப்போ நம்ம தூக்கிட்டு இறுதி வரை எப்போனாலும் சரி இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆடாயிக்கலாம்னு சொல்லி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ நவம்பர் 15க்கு முன்பு இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டு, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், வாட்ஸ்அப் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 2 தான். உங்களுக்கான மெட்டீரியல் கொடுத்துறோம், டெஸ்ட்டு கொடுத்துறோம், நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி யூடியூப்பில் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட தொகுப்பு உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் நம்ம பண்ணுறதுனால பேமெண்ட் கட்டின பிறகு எந்த ஒரு காரணத்தை கொண்டு நம்ம என்ன செய்யறதில்ல, உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டோம். ஸோ நீங்கள் இணைவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக செக் பண்ணி உங்களுடைய டவுட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேர்வு முழுக்க டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ இதற்கான அமௌண்ட்டு, தேர்வு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம 1500, மொபைல் ஆப்ஸில் ஃப்ரீ வெர்ஷனாக 500 ஆப்ஸுக்கு மட்டும் வச்சுருக்கோம். அடுத்து மெட்டீரியல் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கக்கூடிய ஆசிரியர்களை வாட்ஸ்அப் குரூப்பில் இணைச்சி வாட்ஸ்அப்பில் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ மெட்டீரியல் வேணும்னா வாங்கிட்டு டெஸ்ட்டில் இணைஞ்சிக்கலாம். ஸோ இந்த தேர்வு ஃபுல்லாமே நைட்டு 9:30க்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு டவுட் என்னங்கிறதுக்கான என்கொயரி நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பேமெண்ட்டுக்கான டீட்டெயில், சுபைக்குழுவினுடைய கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி கூகுள் பே, ஃபோன்பேயில் படிச்சுக்கலாம். ஸோ கடைசியில் உங்களுக்கு இந்த கொஷின் பேங்க்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கொஷின் பேங்க் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் 50,000 கொஸ்டின்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 50,000 கொஸ்டின்ஸில் தமிழில் உங்களுக்கு கேட்கக்கூடிய டோட்டல் கொஸ்டின்ஸ் 16 கொஸ்டின்ஸ். இந்த 16ஐயும் நீங்கள் எதிர்கொள்வதற்கு எதுவாக 10,000 வினா விடைகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டும் உங்களுக்கு இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய வரலாறு புத்தகமும் உங்களுக்கு இருக்கும், ஆத்தருடைய புக்கும் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்தபடியாக இங்கிலீஷில் 6,000 கொஸ்டின்ஸ், 16 கொஸ்டின் கேட்குறாங்க, 6,000 வினாக்கள் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணுறோம். மேக்ஸில் 1,350யும், சயின்ஸில் 50,000, 15,000 வினாக்கள் ஒவ்வொரு லெசன் வைஸாகவே நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு அந்த வேர் டு ஸ்டடியிலே நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி சோசியலை பொறுத்த வரைக்கும் 10,000 கொஸ்டின்ஸு
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இனிமேல் உங்களுக்கு நம்ம இறுதியில் உங்களுக்கு கொடுப்போம். அடுத்து எஜுகேஷன் மெத்தடாலஜி, சைக்காலஜி, கல்வி உளவியல். ஸோ இதில் 10,000 வினாக்கள். சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 52,000 வினாக்கள் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸில் தான் உங்களுக்கு கொடுக்குறோம், வாட்ஸ்அப்பில் கொடுக்கல. ஸோ பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணல, மொபைல் ஆப்ஸில் மட்டும்தான் கொடுக்குறோம். புத்தகமாக தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு கொரியரில் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஷின் பேங்காக ஸ்டடி மெட்டீரியலாங்கிறத நீங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் சொல்லும் பொழுது மேக்சிமம் நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து பிஜி யூஜி கம்பல்சரி பண்ணணும். ஏன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் யூஜி வித் பிஎட். அப்போ யூஜி தரத்தில் கொஷின்ஸ் இருக்கும். அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இப்போ டெட் எக்ஸாம் நம்மளுக்கு முடிஞ்சிருக்குது. இந்த டெட் எக்ஸாமில் எல்லாருமே நல்லபடியாக ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பகுதியை அப்படியே நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு பிஜி யூஜியை மட்டும் படித்தாலே போதும். அதுக்கு தகுந்தாற் போல தான் ஒவ்வொன்றையுமே நம்ம உருவாக்கியிருக்கோம். முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இது வெற்றிக்கான வழி. அதற்கான வழிமுறையை இந்த 4th பேஜில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கணும், அரசு பணிக்கு அவர்களை கொண்டு செல்லணும் என்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் இதில் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். இனியும் என்னால் என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்து வெற்றிக்கான வழிமுறையை உங்களுக்கு கொடுப்போம் என்பதை உறுதியோடு இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.